ஹாய்ங்க, வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு நியூவாக ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணுவோம். நான் இந்த சங்குப்பூவை வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே சங்குப்பூலையும் செம்பருத்தி பூலையும் காரமாக கொழக்கட்டை செய்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் சங்குப்பூவை பறித்து தட்டில் வச்சுருக்கேங்க. நான் இப்போது நம்ம ஒரு வாணலியை வச்சுக்கலாம். அந்த வாணலியில் எண்ணெயை, அதாவது நெய்யை விட்டுட்டு, எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் விட்டுட்டு நல்லா முந்திரி பருப்பை நல்லா பொரித்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணலிலேயே 1 டம்ளர் ரவையை போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிறேங்க. 1 டம்ளர் ரவை நல்லா வறுபடட்டும். அது உதிராக ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு, தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா வறுத்துடுவோம். இப்போ நம்ம கேசரி கலர்றோம், அதுக்காக தான் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் தட்டில். இப்போது ரவை ஆறட்டும். 1 டம்ளர் ரவைக்கு நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் நான் கொஞ்சமாக சங்குப்பூ போட போகிறேன். நம்ம எவ்வளோ பூ பறித்து வச்சுருக்கோமோ அத்தனையும் போட்டுடலாம். சங்குப்பூவை போட்டு அந்த சங்குப்பூ அப்படியே நல்லா கொதிக்கணும். அதை நல்லா அமுக்கி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் அது மேலே இருக்கிற அந்த கலர் மொத்தம் இறங்கிடும். இப்போ நம்ம அந்த பூவை மட்டும் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுத்து வச்ச ரவையை நல்லா போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம கலரி விடுவோம். கலர்ன பிறகு ரவை அருமையாக இது போல் நல்லா வெந்துடும். இப்போது இந்த ரவைக்கு ஏற்ற, அதாவது இந்த கேசரிக்கு ஏற்ற சர்க்கரையை நம்ம இப்போ போட போகிறோம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சர்க்கரை. நீங்கள் 1.25 கூட சர்க்கரை போட்டுக்கலாம், சர்க்கரை கம்மியாக வேணும்னா. சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நெய்யும் திராட்சையும், அந்த முந்திரி பருப்பும் திராட்சையும், அவங்கள நம்ம இந்த கேசரியில் போட்டு நம்ம கலரி விட்டுடுவோங்க. சூப்பரான சுவையான சங்குப்பூ கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது நமக்கு கலர்ஸ் போடாமலே நம்ம அழகாக கலரும் நமக்கு கிடச்சிருக்கு. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சங்குப்பூ கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான சுவையான சங்குப்பூ கேசரி. தேங்க்யூ.